இன்றைக்கி நிறைய பேர் சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே காரணம் தெரியாமல், எப்படி காரணமே தெரியாமல் மாத்திரை இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தானாலும் எடுத்து படித்து பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் எந்த புத்தகம் படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் டயட்டே ஃபாலோ பண்ணாமல் நேராக மாத்திரை இன்சுலின். இதுதான் சங்கடமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். கடைசி என்னது, மாத்திரை. அதுக்கப்புறம் கடைசி என்னது, இன்சுலின். ஒரு நாளைக்கு இது அதோட சங்கடம். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை போட்டால் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை போடுறது தப்பு இல்லை. பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணாமல் எந்த நோயும் கண்டிப்பாக சரி ஆகாது அப்படின்னு நான் சொல்லலை. மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். பேலன்ஸ் டயட் இஸ் ஸோ பவர்ஃபுல். புரிஞ்சுதா இல்லையா? அந்த தம்பிக்கு பாருங்கள், இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இப்போ நிறைய பேர் வெயிட்டு குறைக்க ஊசி போட்டுட்டு இருக்காங்க, பார்த்துறீங்களா? ஷேம். ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெயிட்டு குறைக்கிறதுக்கு, ஷேம். ஜூஸு குடிச்சிட்டு இருக்காங்க வெயிட்டு குறைக்கிறதுக்கு, ஷேம். வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், ஷேம். இந்த வெயிட்டு குறையுமா? 70 கிலோ வெயிட்டு குறைக்க முடியுமா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் வெந்தயத்தையும் சாப்பிட்டு? ஷேம். நான் கொடுத்தது எல்லாமே ஒன்லி பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட்டு டக் 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 டக்குன்னு குறையும். சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலின் நிரந்தரமாக நிறுத்தலாம். இந்த வெயிட்டை என்ன பண்ணலாம், மேஜிக் மாதிரி குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள், எந்த புத்தகம் படித்து பாருங்கள். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணி அனுப்புங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய யூஸ்லெஸ் வீடியோஸில் நம்ம ஷேர் பண்ணுறோம், அப்படி தானே? நிறைய யூஸ்லெஸ் வீடியோ ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.